மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் வழக்கமாய் ஆண்டவருடைய நாமத்திலே நாம் ஒரு முறை கூடி, மாதத்துக்கு ஒரு முறை கூடி ஜபிக்கிறோம். ஊழியக்காரர்கள் வந்து ஜபிப்பது, நல்ல ஆலோசனைகளை சொல்லுவது, கர்த்தர் நடத்தின விதங்களை நன்றியோடு நினைப்பது, நாம் ஆண்டவருக்குள் வளருவதற்கும் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கும் அது நமக்கு தொடர்ந்து உதவி செய்கிறது என்கிறதுனால தான் இந்த சூழ்நிலைகளை நாம் அப்படியே நடத்துகிறோம். அல்லேலூயா. நல்லது. வசனத்தில் போலாமே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 1 கொரிந்தியர் 15 கடைசி வசனம் என்ன சொல்லுது படிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்றது? ஆகையால் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் அது வீணாய் வெறுதாவாய் இராது என்று நீங்கள் அறிந்து இன்னும் அப்படியே நீங்கள் உறுதிப்பட வேண்டும். அசையக்கூடாது. கர்த்தருக்கேற்ற கிரியைகளிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துக்கு அழைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு அழைத்திருக்கிறார். அவர் இருக்கிற வண்ணமாய் அவரோட கூட இருப்பதற்காக தான் அழைத்திருக்கிறார். பொதுவாக ஆண்டவர்கிட்ட வரும்போது அநேக தேவைகள், உலகில் பிரச்சனைகளுக்கு பரிகாரம், இது போன்ற எண்ணத்தில் தான் ஜனங்கள் வர்றாங்க. இப்போ அவங்கள பொறுத்தவரை அது தேவை, அவசியம், கட்டாயம், நற்பந்தம் என்ற நிலையிலே அவர்கள் வருகிறார்கள். அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர்களுக்கு நன்மை சேரார். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் ஆகிவிட்டோம். விசுவாசிகளாகி விசுவாச பயணத்திலே நாம் தொடர்ந்து செல்லும்போது, ஒருவேளை நாம் தொடக்கத்தில் ஆண்டவர்கிட்ட வந்தோன்னா சில காரியங்களாம் செஞ்சு அவர் நடத்தியிருப்பார். அதை நாம் நினச்சி என்ன செய்கிறோம்னா, இன்னும் அதிகமாய் இந்த உலகத்திலே பலவிதமான காரியங்களை நாம் நம்முடைய அறிவுக்கு ஏற்ப நாம் சிந்தித்து நினைத்து அப்படியே பல காரியங்களை நாம் விரும்புவோம், ஆசைப்படுவோம், மனசை வைப்போம், ஆசிப்போம். ஆனால் ஆண்டவர் விசுவாசிகளை பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் நினைக்காத, எதிர்பாராத, அல்லது ஒருவேளை அவர்கள் அதை சரியாக விரும்பாமல் கூட இருக்கலாம், அப்படிப்பட்ட பாதையில் கூட அவர் நடத்தி செல்வது உண்டு. அல்லேலூயா. இதை ஆண்டவரால் அழைக்கப்பட்ட விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க வகை தேடுங்க. மத்திய 6ஆம் அதிகாரத்தில் கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாக இருக்கிறது, அது அதன் வழி அநேகர் செல்கிறார்கள் இல்லையா. ஜீவனுக்கு போகிற வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அல்லேலூயா. சிலர் மாத்திரம்தான் அந்த பாதையில் போகிறாங்க. அப்போ ஆண்டவர் அழைத்து செல்லுகிற பாதை எப்படி இருக்குதான்? வழி இடுக்கமும் நெருக்கமாக இருக்கிறது என்று சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். 7:13 இல்லையா? இடுக்கமான உட்பிரவேசிங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் அது விரிவாக இருக்கிறது, வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாய் அநேகர் போகிறார்கள். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமோ, வழி நெருக்கமாக இருக்கிறது. சிலர் தான் கண்டுபிடிச்சாங்க, அல்லது ஆண்டவர் அந்த பாதைக்கு கொண்டு வந்தார். அந்த பாதையில் கொண்டு வந்து இடுக்கமான பாதையில் நடத்துகிறார். இப்போ விசுவாசிகளுக்கு என்ன கேள்வி? நாங்கள் ஆண்டவரை நம்பி வந்தோமே, நீரே தஞ்சம் ஆறுதல்னு வந்தோமே, எங்கள் பாதை என்னைக்கு இடுக்கமாக இருக்குது, இல்லையோ வழி நெருக்கமாக இருக்குது என்று கண்டிப்பாக நினைப்பாங்க. நினைக்காம ஒன்று இருக்க போகிறதில்ல. இப்படி இடுக்கமாக இருக்கணுமா? இயேசுவை பின்பற்றுறது இப்படி தான் இருக்குமா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா? அப்படின்னு சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு வருவது உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை இடுக்கமான வாசல் வழியாக தான் அழைத்து செல்லுகிறேன். அவர் ஒன்றும் மாற்ற இல்லை, அவர் உள்ளது என்ன சொல்லியிருக்கார். அப்போ இடுக்கமான வாசல் வழியாய் அவர் எங்கே அழைத்து செல்கிறார்? நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்கிறார். அல்ல, பரலோகத்துக்கு அழைத்து போகிறார். அப்போ பரலோகத்துக்கு போனோன்னா இடுக்கமான வாசல் வழியாக நான் போக வேண்டியிருக்கிறார். அநேக
உபத்திரவத்தினாலே குமாரனாகி இயேசுவை பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்தாருன்னு எபிரேயத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் நிருபத்தில் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் ஆண்டவர் என்று சொல்லி அங்கே வசனங்களை நான் படிக்க முடியும். தாவீது சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால தான் அவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன். சரிதானே? அப்போது நெருக்கம் உபத்திரவங்கிறது மற்றவங்களுக்கு அது விசித்திரமாக தெரியும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதுவே ஜீவனாக இருந்தது. அல்ல உபத்திரவப்பட்டதுனாலே நன்மையாக இருந்தது. நெருக்கப்பட்டதுனாலே ஜீவனை கண்டடைந்தார்கள். முகம் துக்கத்தினாலே இருதயம் சீர்பட்டது இல்லையா? அப்போ ஆத்மாவை குணப்படுத்துவதற்கு, ஆத்மாவை பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் இடுக்கமான பாதையிலே நடத்துகிறார் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆத்தங்கரையில் தென்னை மரம் மற்ற மரங்கள்லாம் நிற்கும். ஆற்றுல நல்ல தண்ணி போகிற வேளை அப்படி நல்ல இலையெல்லாம் பச்சை பச்சையாக இருக்கும், காயெல்லாம் நிறைய காய்க்கும். அவன் பேச்சுவாரையில் தண்ணி அடைச்ச உடனே இலை அம்படம் ஒவ்வொன்றாட்டு ஓலையெல்லாம் ஒடிஞ்சு தொங்க ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? இனிப்போ அந்த பக்கம் அந்த ரோட்டங்கரையில் மரம் நிற்கும். அதுக்கு தண்ணி விடுவாரம் இல்லை, உரம் போடுவாரம் இல்லை. அந்த வெயில் மழை எல்லாம் அதுக்கு தான். அந்த கட்டாந்தர வெயில், இந்த வண்டிக்கு சூடு, இந்த நம்பர் போட்டு விட்ருக்குமே, அது ஈஸியாக பட்டு போகாது. பார்த்துருக்குதெல்லாம்? இது சீக்கிரமாக பட்டு போயிடும். தண்ணி போகிறதுக்கு முன்னாலே இலையெல்லாம் உடஞ்சி விழுந்துடும். அப்போ கடினமான அனுபவத்தில் பக்குவப்பட்ட பழக்கப்பட்ட மரங்கள் அது எந்த சூழ்நிலையும் தாக்கு பிடிச்சி அசையாமல் இருக்குல்ல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தினுடைய எல்லா கடினமான சூழ்நிலைகளையும் தாக்கு பிடித்து பலனடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்ல இல்லையா? அப்போ பலப்படுத்தணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? அந்த மாதிரி கடினமான பயிற்சி எல்லாம் கொடுத்தா தான் பலப்பட முடியும். கரண்ட்டு கோழி குஞ்ச மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தோன்னா பிராந்து வந்து தூக்கிட்டு போயிடான். அல்ல இல்லையா? அது கீக்கி சத்தம் போட்டுட்டு அவ்வளோ தூக்கிட்டு போயிடான். நாட்டுக்கோழி அங்கோடி எங்கோடியும் பரண்டி கிண்டி தின்னு மேஞ்ச கோழி 5-6 குஞ்சுகளையும் கொண்டு தெரியும். அங்கே சித்தணியில் வந்து அடித்தோன்னே அடித்து பறந்து சித்தணிகளுக்கு போட்டி போட்டு மேலே போய் கொண்டு வந்துடுறது இல்லையா? ஆமாம், கொத்தி போடணும், தலையில் போட்டு பாய வேகத்தை பார்க்கணும். அல்ல இல்லையா? அப்போது இது போல் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் பலனடைய வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாய் பலனடைய வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாய் ஸ்திரப்பட வேண்டும். நல்லா கவனிச்சுடுங்க. சில ஆளுவையெல்லாம் கூட்டத்துக்கு வருவாங்க பாருங்க. முதல்ல வந்தோடனே ஒரு நன்மை கிடச்சோடனே ரொம்ப சந்தோஷம், இயேசு நல்லவர், சந்தோஷம் பொங்கி 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 வழியுதேன்னு பாட்டு பாடுவாங்க. எல்லாம் பாட்டு கொஞ்ச நாள் கையால் எல்லாம் அடித்து புது வெள்ளம் கண்ட கைலி மாதிரி அப்படி இருக்கும். புறம் ஆண்டவர் ஒரு நெருக்கத்தின் பாதையில் நடத்துவார். உடனே சத்தம் எல்லாம் குறைஞ்சிரும். அந்த புற கூட்டத்துக்கு ஆளை காணாது. அல்ல இல்லையா? அப்போது பார்த்தியலா, யோபுக்கு வீட்டில் எல்லாம் நல்லா செழிப்பாக போய்ட்டு இருந்து அப்புறம் வந்துட்டான். அவன் வந்து யோபை பற்றி ஆண்டவர்கிட்ட பேசான். பெரிய பயங்கர உத்தமனாக இருக்கான், நீர் அவனை ஆசீர்வச்சிருக்கனால தான் உத்தமன். ஏன் உத்தமன்? நிறைய சக்கரம் கொடுத்து வச்சுருக்கனால அவன் இப்படி ஐயா இல்லை இல்லையா தோத்திரம் பாத்திரம்னு சொல்லிட்டு கிடக்கிறான். இல்லைன்னா ஆமாம், இல்லைன்னா ஓடி போயிடுவான். இவனெல்லாம் கூட்டத்துக்கு இவன் கூட்டத்துக்கு வருவாளாகும், நல்ல கதை, இவன் நிப்பாவளாகும், ஏதோ எல்லாம் அப்படி போயிட்டுருக்கு, அதனால வாராவ அப்படின்னு சொல்லிட்டான். ஆண்டவர் அப்போ அவ்வளோ சீப்பாட்டா நினச்சிருக்கா? கொள்ளாமா, எனக்கு விசுவாசியே அவ்வளோ சீப்பாக நினச்சிருக்கா. இது வயிற்று பழைப்பு தான் இப்படி வருது, சோத்து பழைப்பு வருது, சோறு அழிஞ்சுன்னா இதுகளுக்கு தோத்துறதை பார்க்கலாமே, நமக்கு அவ்வளோ சீப்பாக நினச்சிட்டியா? எனக்கு ஆளோல என் பிள்ளைகளை நான் பரலோகத்தை கூட்டிகிட்டு போகிறேன், பரலோகத்தை தாராயின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன், பரலோகத்துக்கு தகுதிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், அதோ சோத்த பழைப்புக்காக வருது, நான் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன் இல்லையா, கூட்டிகிட்டு போகிறேன். நீ என்ன தான் நினச்சிருக்கா? அது அப்படி இல்லை, நீர் அங்கே பாதுகாப்பு வச்சுருக்க, அதெல்லாம் என்னோட எடுத்து விட்டு பாரு என்ன நடக்குன்னு பார்ப்போம். எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாமே. இப்போ சாஸ் வந்து அழிச்சு போட்டான், எல்லாம் தெரியாது தானே உங்களுக்கு. இப்போ எல்லாம் முடிஞ்சு பிறகு திருப்பியும் அடுத்த ரவுண்டு எப்படி அடுத்தவன் வருகிறான். இல்லை, அவனுக்கு நல்ல சரீர ஆரோக்கியம் கொடுத்துருக்கனால தான் தோத்துறான்னு சொல்லிகிட்டே இருக்கான். இந்த சரீர ஆரோக்கியத்தை எடுத்தாச்சுன்னா எனக்கு தோத்திரத்தையும் பாத்திரத்தையும் பார்க்கலாம், நான் அடுத்தது சொல்லியாச்சு. அப்படியா நினச்சிருக்கா? பார்த்துருவோமே, அதையும் ஒரு கை பார்த்துருவோமே, அதையும் எடுத்தாச்சு.
எல்லாம் போயாச்சு. இப்போ பிள்ளை எல்லாம் செத்து போச்சு இல்லையா? எல்லாம் செத்து போச்சு இல்லையா? எல்லாம் போயிட்டு. இப்போ மனைவி வந்தா, நல்ல நேரம் பார்த்து சாத்தான் என்ன பண்ணான்னா, இப்போ ஒரு திறமே இல்லை, யோபு அசைய மாட்டேங்கிறான். பண்டு ஏவாளை வஞ்சித்த பிசாசுன்னு சொன்ன மாதிரி இனி ஏவாளுக்குள்ளே போவோம். ஏவாளுக்குள்ளே புகுந்து யோபின் மனைவிகளை புகுந்து அங்கே வந்து மனுஷா இப்படி கிடந்து தோத்துறேன்னு சொல்லிட்டு கிடக்குறீரே, தேவனை தூஷித்து ஜீவனை விடணும்னு சொல்லல, தேவனை தூசித்த விடணுமா? அது இல்லையா சப்ஜெக்ட், விஷயமே அது இல்லையா? சாவது எல்லாரும் ஜீவனை விட்டுட்டு கிடக்கதா போதான் செய்யாவ, தேவனை இவனை தூசிக்கணுமே, அதுலயே பிரச்சனை. தேவனை தூசிச்சு ஜீவனை விடு. அதுக்கு யோபு ஒரு பதில் சொன்னானா, என்ன சொன்னா தெரியுமா? நீ பைத்தியக்காரி பேசுகிறாய். நல்லா கேட்டுடுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிச்சவாளை நல்ல பணியாரம் நெய்யப்பம் பாயசம் காய்ச்சி நல்ல தின்ன இல்லையா? கொஞ்ச நாள் கொள்ளாமா? ஆண்டவர் நன்மை செய்தால முறுக்கு கொக்கோசு முந்திரி கொத்து எல்லாம் செய்து நல்லா கொண்டாடினே இல்லையா? கொஞ்ச நாள் அக்களம் மக்களுமா சேர்ந்து. இப்போ சரி நன்மையை தந்தாரு, சந்தோஷம்னு சொன்னோம். இப்போ தீமையை தந்திருக்காரு, அவர் தானே தந்திருக்காரு, அதையும் வாங்கிக்கிடும். அது நம்ம உரிமை இல்லையா? பெரிய விசுவாசம் இல்லையா? அப்போ தேவ பிள்ளைகளை பலப்படுத்தினார். புறம் ஓடியே போனான், புறம் அவனை காணல அல்ல இல்லையா? எங்கே போனா ஒளிஞ்சான்னு தெரியல. அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் பலப்படுத்துகிறார், பரலோக ராஜ்யத்தின் அனுபவத்திலே பலப்படுத்துகிறார். ஏன் நோயோ பேயோ மண்ணாங்கட்டியோ எந்த அலையும் வரட்டு, எங்களுக்கு ஆண்டவர்கிட்ட போய் சேரணும். என்னது இதெல்லாம் எங்களுக்கு ஒரு காரியம் இல்லை. மற்ற ஆளுகளுக்காக இப்படி ஆகிப்போச்சே, இப்படி ஆகிப்போச்சே, எப்படி வேணாலும் ஆகட்டும், எங்களுக்கு ஆண்டவர்கிட்ட போனோம், அவருடைய ராஜ்யத்துக்கு போனோம், அந்த ஊழியத்தை செய்யணும், பரலோக ராஜ்யத்தை பற்றி 4 பேருக்கு சொல்லணும். நித்திய ஜீவனில் பலமாய் அது 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளு, அதற்காகவே நீங்கள்லாம் அழைக்கப்பட்டீர். பலமாக நாங்கள் நித்திய ஜீவனை பலமாக பிடிச்சிக்கிடுவோம், எங்களுக்கு வேற ஒன்றும் காரியம் இல்லை. இல்லையா? வெள்ளம் கொண்டு போனால் கோட்டு, காற்றடிச்சா அடிச்சட்டு, ஆனால் நாங்கள் நித்திய ஜீவனை பலமாக பிடித்து கொள்வோம். இந்த ஜீவன் எந்தாலையும் போட்டுருது, எப்படியும் போகிறதானே. ஆமாம், அது மார்க்கு 8:35 தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை எப்படியும் போகிறதான். சுவிசேஷத்து நிமித்தம் ஜீவனை இழந்து போகிறவன் அதை என்னைக்கும் பரலோகத்திலே காத்துக்கிடுவான். அதனால் எங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை, வாரது வரட்டு போ அப்படின்னு விசுவாசிகள் என்ன செஞ்சுட்டாங்க? துணிஞ்சிட்டாங்களாம். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தருக்குள் தங்களுடைய பிரயாசத்தை நிறுத்தலை. 1 கொரிந்தியர் 15:58 சரியா? கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம், வெளியே கிளங்க பிடுங்க போகிறத பற்றி உங்கள்கிட்ட கேட்கல, மண்ணோட்ட போகிறத பற்றி உங்கள்கிட்ட பேசலை, மெலவட்ட போகிறதெல்லாம் உங்கள்கிட்ட பேசலை, இல்லையா? கர்த்தருக்குள் படுகிற பிரயாசத்தை நிறுத்தவே இல்லை. ஏன்? அந்த கர்த்தர்கிட்ட போனோம் சரியா? பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கள் ஆண்டவர் சொல்லிட்டார். வெளிப்படுத்தல் 14:13 கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர் தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியல் அவருடனே கூட, அதனால பிரயாசத்தை நடத்தலை, வாரது போல வரட்டு இல்லையா? லாபமோ நஷ்டமோ, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன்னு பவுல் சொல்லுவார். குப்பை பண்ணிட்டேன். அதனால நித்திய ஜீவனுக்காக வேற ஒன்றும் நாங்கள் நினைக்கல, எங்களுக்கு ஒரு காரியம் இல்லை, நித்திய ஜீவனை தருவேன்னு வாக்குறுதி தந்திருக்காரு எங்களுக்கு, அதையே பற்றி கொண்டு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த காற்று மழைக்கெல்லாம் ஆமாம், நம்ம கருணாநிதியா சொல்ல மாதிரி இந்த சலசலப்புக்கு பனங்காட்டு நரி அஞ்சாது அப்படின்னு நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறோன்னு ஓடிக்கிட்டே இருந்துடணும் இல்லையோ? அந்த கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது, அதில் உறுதிப்படணும், ஸ்திரப்படணும். நான் கர்த்தருக்குள் படுது, பரலோகத்துக்கு போகிறது, நித்திய ஜீவனுக்குரிய காரியத்தையாக பேசிகிட்டு இருக்கேன், அப்படியே போயிருங்க, துணிஞ்சு போயிருங்கன்னு சொல்லிட்டார். அல்லையா? வேற ஒன்றையுமே மனசில் வச்சப்படாது.
அதான் விஷயம். பூமிக்குரிய எந்த சிந்தையும் எந்த எண்ணங்களும் நமக்கு இருக்கக்கூடாது. வேற உலகத்தில் வச்சு நீங்கள் துணிஞ்சு போயிடணும். சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கொண்டு ஒரு பெரிய அடுப்பு ஃபர்னஸ் நெருப்பை போட்டு கொளுத்தி அகோரமாக எரியுதான் கொண்டு விட்டுருக்கு. டேய் பார்த்துடுங்க, 7 மடங்கு சூடாக்கியாச்சு. அடுப்பை 7 மடங்கு கொளுத்தி கொட்டியாச்சு. இந்த நான் நிறுத்தின சிலையை நீ பணிஞ்சு கொண்டா உங்களை வைப்போம், இல்லைன்னா தூக்கி இந்த நெருப்பில் போடுவோன்னு சொல்லியாச்சு. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னா, எங்களுடைய தேவன் எங்களை தப்ப வைக்க அவர் வல்லமை உள்ளவர் தான். எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். அவருக்கு வல்லமை தெரியும், அதிகாரம் தெரியும். அவர் விடுவிக்காமல் போனாலும் பிரச்சனை இல்லை. என்னது பிரச்சனை? இப்போ காரியம் என்னது? விடுவிக்காமல் போனாலும் அவர் விடுதலை தந்து தான் ஆகணும், செவன் தந்து தான் ஆகணும். அந்த பிரச்சனைலாம் எங்களுக்கு கிடையாது. அவருக்கு இஷ்டம் ஒன்றுனா சுகம் தருவார், இல்லைன்னா சும்மா இருப்பார். இஷ்டம் ஒன்றுனா விடுதலை ஆக்குவார், இல்லைன்னா இருப்பார். அதில் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு அவருக்கு சித்தம் செய்யணும், அல்ல இல்லையா? எஸ், அதுதான் ஆவிக்குரிய அதுன்னு சொல்லுது. முதலாவது ஒரு நன்மை, ஒரு சுகம், ஒரு விடுதலை தந்தால் தான் கூட்டத்துக்கு வருவாங்கிறது விசுவாசத்தின் குழந்த அனுபவம். என்ன அனுபவம்? குழந்த அனுபவம். விசுவாசத்திட்ட முதிர்ந்த அனுபவம்னா இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எதுவும் என்ன அசைப்பதில்லை, இல்லை இல்லையோ? இங்கே உள்ள வாழ்வோ சாவோ எதுவும் எங்களை அசைப்பதில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் விசுவாசத்தினுடைய பெரிய அனுபவம், அல்ல இல்லையோ? விசுவாசிகள் அப்படிப்பட்ட நிலைமைக்கு வரணுமா? அதனால் பல வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அவர் நமக்கு அனுமதிக்கிறார். நம்முடைய மனசை, ஆத்மாவை பரலோகத்தில் வைக்கிறதுக்கு, பலப்படுத்துவதற்கு, ஸ்திரப்படுத்துவதற்கு அவர் பல காரியங்களை அனுமதிக்கிறது உண்டு, அல்ல இல்லையோ? இவன் என்ன செய்யாவ பார்ப்போம். எனக்கு இப்படி வந்துட்டு நான் இனி ஆண்டவர் வேண்டாம், சாத்தானுக்கு பின்னால் போகிறாவளா, உலகத்துக்கு பின்னால் போகிறேன்னு போகிறாவளா, இவன் என்ன செய்ய வேணும் பார்க்கறதுக்கு சாத்தானுக்கு கையிலே கொடுத்துருது. கொஞ்ச நாள் வச்சுக்க, பின்னால் ஆனதை பார் கொள்ளாமா பார்த்தா கடைசியில் இவே சொல்லு, அவள் எங்களுக்கு எங்கள் ஆண்டவர்கிட்ட போனோம். அவர் நன்மை செய்தாலும் செய்யாட்டாலும் ஆண்டவர்கிட்ட போனோம், வாழ்ந்தாலும் வாழாட்டாலும் ஆண்டவர்கிட்ட போனோம். நான் சில வேளை பிரசங்கத்தில் சொல்லுவோம் பாருங்க, இந்த திருமணம் நடத்தும்போது அந்த சபையில் அந்த குருவானவர் பாஸ்டர், சிஎஸ்எஸ் சபை, கத்தோலிக்க சபை பாதிரியார், அவர் இந்த கணவன் மனைவி 2 பேர்கிட்டையும் ஒரு வாக்குறுதி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரை சொல்லுவாங்க. இல்லை இப்போ எல்லாம் மைக்கை கொடுத்தது இல்லை, எல்லாரும் கேட்கட்டும், உலகத்தில் உள்ள எல்லாம் கேட்கட்டும், அப்படி நாங்கள் இணைஞ்சி வாழ்வோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாதான் கல்யாணத்தை நடத்துவாங்க. சரிதானே? 5-6 நாள் வாழ்ந்து மண்ணில் வச்சு எதுக்கு எவ்வளவு கதை. அப்போ பரலோகத்தில் நித்தியமாக ஆண்டவரோட வாழணும்னா நம்ம வாக்குறுதி கொடுக்காண்டாமா, உடன்படிக்கை பண்ணாண்டாமா? ஆமாம், உடன்படிக்கைன்னு சொல்லியிருக்கு இல்லையா? 1 பேதுரு 3:21 நோவா அந்த பேழையில் 8 பேரை ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாராமல் தேவனை பற்றி நல்மனசாட்சியின் அது உடன்படிக்கை தானே, சரியா? அப்போ தேவனோடு உடன்படிக்கை பண்ணியாச்சு. வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும் நாங்கள் உம்மிடத்தில் சேரும் வரை பின்பற்றுவோம், சேவிப்போம் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணியாச்சுல்ல. 1 பேதுரு 3:21. சரி, அப்போ வரும் போகிறோம். நீங்கள் தெரிஞ்சுட்டா போகிறோம், உங்களை எல்லாம் தெரியும். உடன்படி பரலோக தேவனோடு உடன்படிக்கை பண்ணியாக ஓடிட்டு இருக்குது. இதில் வழியில் காற்றடிச்சது, மழை பெய்யுது, இதெல்லாம் மாதிரி சிந்திக்க எங்களுக்கு நேரம் இல்லை. போகிற வேண்டிய இடத்துக்கு எங்களுக்கு போய் சேரணும், அல்ல இல்லையா? வண்டி வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி, நீ வாரியன்னா வா, இல்லைன்னா போ. நாங்கள் போகிறோம், எங்கள் வீட்டுக்கு போனோம், எங்கள் சொந்த வீட்டுக்கு போனோம். எந்த வீட்டுக்கு போனோம்? சொந்த வீடு. இது நமக்கு வாடகை வீடு தானே, தற்காலிகம் தானே. அப்படி தானே சொல்லியிருக்கு 2 Corinthians 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையெல்லாம் நித்திய வீடு பரலோகத்தில் உண்டென்று அறிந்திருக்கிறோம். யோவான் 14:2 ஆண்டவர் சொல்லார், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை அங்கே உண்டாக்க போகிறேன். சரிதானே? அப்போ சொந்த வீடு அங்கே இருக்குன்னு சொல்லிட்டா இங்கே இருக்குது நமக்கு தோணுமா? கொஞ்ச நாள் இருக்கு, எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு போனோம். எங்கள் வீட்டுக்கு வெளிநாட்டில் இருந்தால் ஊருக்கு போனோம், வெளியூரில் இருந்தால் ஊருக்கு போனோம், அங்கே எங்கேயா படிச்சுக்கிட்டு இருந்தால் ஊருக்கு போனோம், எல்லாருக்கும் ஊருக்கு போனோம், நமக்கு சொந்த ஊருக்கு போனோம். இதுதான் நமக்கு பிரச்சனை. அதிலே போயிட்டு இருப்போம். அதில் பல காரியங்கள் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். சிலர் இப்படியா சிஸ்டர்
இப்படியா பிரதர்? ஆமாம் சிஸ்டர், பரலோகத்துக்கு போகிற வள்ளி சிஸ்டர், சொர்க்கத்துக்கு போகிற வள்ளி சிஸ்டர்னு சொல்லி போயிட்டே இருந்துடணும். அப்போ நமக்கு பிரச்சனை பரலோகத்துக்கு போனோம், வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை முக்கியப்படுத்தப்படாது. அப்படியே ஆண்டவருக்குள்ள பலப்பட்டு நீங்கள் போயிட்டேன்னு சொன்னால் புறம் சாத்தான் பார்ப்பான், இதுலாம் குடஞ்சோண்டா ஆக போகிறதில்ல, கொஞ்சம் வரியமாக போட்டு குடஞ்சாச்சு, கொஞ்சம் வரியமாக குடஞ்சான். அதுவும் தங்களுடைய விசுவாசத்தை விடையில, ஜெபத்தை விடையில. நாங்கள் ஆண்டவருக்கு பின்னால் போவோம், பரலோகத்துக்கு போகணும், அதுவும் ஒத்த காலில் இன்னைக்கு இதெல்லாம் போட்டு குடஞ்சி நேரத்தை போக என்னத்துக்கு, வேற இடத்துக்கு போவோம். யோபுக்கு அப்படித்தானே சம்பவிச்சது. இவனை குடஞ்சிட்டு இருக்க நேரம் வேற 4 பேரை பார்க்கலாம், இதுக்குள்ள ஓடியே போயிட்டான். அப்போ நமக்கு ஒரு உறுதி வேணும், தெளிவு வேணும். எனக்கு எங்கள் குடும்பத்தில் ஒரு பாட்டி இருந்தாவ, அவைய நல்ல பக்தி, அந்த காலையில் லண்டன் மிஷன் ஆகும், நல்ல பக்தி உள்ள பாட்டி ஆகும். அப்போது இவங்களுக்கு பிள்ளைகள்லாம் உண்டு, நல்ல படிப்பு, பயங்கர வசதி, அந்த ஊர்லேயே ஒரு ராஜா மாதிரி ஆகும் அவங்களுக்கு குடும்ப சூழல். அந்த ஒரு பையன் என்ன பண்ணி போட்டான், இவியக்கெல்லாம் கோயில் பக்தி உள்ள ஆளுகளாகும். அந்த பக்கத்தில் இந்த பைபிளில் வைக்கிற ஆராதனை கூடாதுன்னெலாம் நமக்கு எழுதியிருக்கு. இவிய தோட்டம் தோப்பெல்லாம் அங்கங்கே ஓடி கிடாக்கு நிறைய, எனக்கு தெரியும். அங்கே இங்கேயோ ஒரு கோயில் இருந்து, அந்த கோயிலில் அங்கே உள்ள உருவங்களை வச்சுருந்து. இவன் என்ன செஞ்சுட்டான், எடுத்துக்கொண்டு தூக்கி வெளியே தூக்கி போட்டு அடித்து உடச்சி போட்டான். சரியா, அவனுக்கு கோயில் பக்தியெல்லாம் உடச்சி போட்டான். வீட்டுக்கு பேய் வந்துட்டு, பையனுக்கு மென்டல் ட்ரபிள் மாதிரிலாம் ஆயிடுச்சான். நமக்கு பரிசுத்த ஆவியினுடைய அதிகாரத்தை தந்திருக்கிறதுனால தேவ சித்தப்படி எந்த காரியம் செஞ்சாலும் பிசாசு நம்ம வெற்றி கொள்ள முடியாது. அதுதான் நமக்கு தந்திருக்கிற பிரமாணம். அதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது இல்லையா. அவனும் கோயில் பக்தியில் இன்னத்தையும் அங்கே ஏதோ அவனுக்கு கூட இப்போ இவனுக்கு ஒருத்தனுக்கு சின்ன தகராறு என்ன வந்திருக்கு, அதை வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் தூக்கி போட்டான். ஸோ பையனுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, பையன் அப்படி மென்டலாகி கொஞ்சம் வருஷமாக பார்த்தா ஒரு வழியிலையும் சரி வராது. அப்போ அந்த சம்பவத்துக்கு அந்த அந்த அவங்க அந்த அந்த இதெல்லாம் பராமரிக்கக்கூடியவங்க உண்டு இல்லையா, அந்த மார்க்கத்தை சேர்ந்தவங்க, அவங்க எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க, மரியாதை உள்ளவங்க. இவர் பெரிய ஆள் இல்லை, இவர் அப்படி யாரையும் செய்கிறது கிடையாது, எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கிறவர், எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஒரு நல்ல மனுஷன். பையனுக்கு அவங்களுக்குள்ள ஏதோ நடந்தாலும் இப்படி செஞ்சு போட்டான். அப்போ உடனே அந்த ஆளுவை எல்லாம் பெரியவர்கள் ஐயா பெரியவரே, இப்படி நடந்து போச்சு, உங்கள் பையன் எப்படி செஞ்சு போட்டான், தப்பு தான், சின்ன பையன் மாதிரி இல்லையா, சரி நீங்கள் கவலைப்படாண்டான், அதுக்கு கொஞ்சம் போல் பணம் ஒரு தொகை சின்னது நீங்கள் அதை தந்துட்டா போகிறோம், நாங்கள் அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் பண்ணி அதுக்குள்ளே பரிகாரத்தை செஞ்சுருவோம். சரியா, நீங்கள் ஒன்றும் வராண்டாம், கொஞ்சம் போல் ரூபா தந்தால் போதும். இவர் பெரிய பெரிய கோடீஸ்வரர் ஜாதிபதி, ஆமாம், சின்ன காரியம் தான், தந்தால் போதும், நாங்கள் அதை அதுக்குள்ள பரிகாரம் நடந்து போச்சுன்னா ஒரு பரிகாரம் உண்டு, எல்லாம் சரி விட்றோம், உங்கள் பிள்ளை சரியாயிரும். அப்போ எங்கள் பாட்டி பயங்கரமான பக்தி உள்ள ஆள் அந்த காலத்தில், அதான் நாட்டே இருக்க பயங்கர அவிய சொல்லிட்டாவலாம், என் பையன் சாவதரை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒத்த பைசா கொடுக்க முடியாது, கொடுக்காதங்க, கொடுக்காண்டா, அது போனது தான், எடுத்தாது இல்லையா, ஒன்றால் முடிஞ்சா பாரு போ, தர முடியாத பரிகாரம், எங்களுக்கு அந்த பரிகாரம் வேண்டாம், பயங்கர பிடிவாதம் உள்ள ஆளுவ. ஆமாம், அவ்வளோதான். எஸ், அந்த பையன் அப்படியே இருந்தான், கொஞ்சம் மென்டல் மாதிரி தான், அப்படி இருப்பான், கல்யாணம் பண்ணல ஒத்தக்கி இருந்தான், வாழ்ந்தான், எல்லாரும் சத்து, எல்லாரும் பையாச்சு, ஒரு அவைய அசையாமல் வச்சுட்டு போயிட்டாவ. அப்புறம் ஒருத்தர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை, அதை பற்றி சிந்தனையே இல்லை, விட்டுட்டாவ, அப்படி நடந்தான், அப்படி அவனுக்கு வாழ்க்கை முடியாது, காலங்கள் போயிடுச்சு. எதுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் பேரில் விசுவாசம் வச்ச ஆளும் அப்படிலாம் இருந்திருக்கா, வேலை இல்லையா. எங்களுக்கு எல்லாம் பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு ஆண்டவர்கிட்ட போனோம், 1 ரூபாய் வந்துட்டு நிறையத்துக்கு போக முடியாது, அவங்களுக்கு அதாக எண்ணம், பேக்கி பைசா கொடுத்துட்டு நாங்கள் எங்கே போகிறதுக்கு போகிறோம், தர முடியாது, எங்களுக்கு ஆண்டவர்கிட்ட, எங்களுக்கு அது போகிறோம். இதெல்லாம் உலகத்தில் ஒரு சொத்தெல்லாம் தோப்பெல்லாம் எவ்வளோ கிடாக்கு, ஒரு காரியமே இல்லைன்னு மறந்துட்டா, அல்ல இல்லையா. அப்போ விசுவாசம் அனுபவம்னா என்னென்னு தெரியுது, அவங்களுக்கு பழைய லண்டன் மிஷன் ஆகும், ஆவி எல்லாம் அந்த அவங்கள்ட்ட இருந்தோன்னா நமக்கு தெரியாது, அதுக்குள்ளே போகலைன்னா. அப்போ இது போல ஆகும் கர்த்தரோடு நடக்கிறதான நம்முடைய வாழ்க்கை. நம்ம ஆண்டவரே பார்த்து பிரேயர்
12:1 பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவருமா முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு ஒரு ஓட்டத்தை அவர் நியமிச்சாச்சு இல்லையா, பொறுமையோடு ஓடி பரலோகத்து தான் போகணும். அல்ல நீங்கள் வேறு வழியில் போய் ஒன்றும் கூடுதல் ஒன்றும் சாதிக்க போகிறது ஒன்றும் இல்லை. இது எனக்கு வச்ச வழியாப்பா, இது எனக்கு அவர் வச்ச விதி, அவருக்கு பின்னால் போய் அங்கே போய் சேரணும், வாழ்வோ சாவோ அது பிரச்சனை இல்லை. இதுதான் விசுவாசிகளுடைய அனுபவம். இப்படி தான் நம்ம போனோம். அதனால் இந்த சபை நடத்தும்போது இந்த ஜபக்கோபுரம் எல்லாம் உள்ள இடத்துல போனால் ஆண்டவர் அங்கே கொண்டு போவார், இங்கே கொண்டு போவார், உயர கொண்டு போவார், உப்பரிக்கையில் வைப்பாருன்னு ஓன்னு கிடந்து முழங்குவாவ. ஏன்னா அப்படி முழங்க இல்லைன்னா ஆளோ போகாது, புரியலையா சொல்லுது, முழங்குவாவ. ஆனால் சபையில் அப்படி முழங்க மாட்டாங்க. என்ன வச்சாலும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகல நன்மைக்கு ஏதுவாய், அது உறுதியான விசுவாசம். இதுதான் சபையினுடைய அஸ்திவாரம். இங்கே பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தால் இதெல்லாம் எங்களுக்கு நன்மைக்கு நடக்குன்னு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அதை சொல்லி தந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த உறுதியிலே கடந்து செல்ல வேண்டுகிறதா சபையினுடைய அனுபவம். அல்ல பல காரியங்கள் ஆண்டவர் மாற்றி அமைக்கிறார், அது வேறு விஷயம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதெல்லாம் எடுத்தோன்னே சொல்லுது கிடையாது பாருங்க. அவருடைய தகுதி கரப்ப சொல்லுவார். நீ நீ எப்படி இருக்கிறாய் என் நான் இழைப்பா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் 8 பிலதெல்பியா சபைக்கு சொல்லும்போது திறக்கக்கூடாதபடி பூட்டக்கூடாது திறக்கிற சொல்கிறதா உன் கிரியைகளை 3:8 உன் கிரியை அறிந்திருக்கிறேன், கொஞ்சம் பலம் இருந்தது, என் நாமத்தை மறுதலிக்கவில்லை, வசனத்தை கை கொண்டே வந்தாய். இப்போ அடுத்த சொல்லார், அதனாலேயாக உனக்கு திறந்த வாசல் வைக்கிறேன். நல்ல இல்லையா? இது இன்னொரு ஒருத்தனை போட்ட முடியும், அது இன்னொரு லெவல், அது அவருக்கு இஷ்டம். திறந்த வாசல் வைக்கிறதா கதவை பூட்டி போடுவதாங்கிறத அவர் தான் தீர்மானிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னே சொல்லிட்டார், உன் கிரியெல்லாம் அரைஞ்சிருக்கேன், நீ உண்மையாக இருந்தாய். இன்னொரு சபைக்கு சொல்லும்போது, சிமர்னா சபைக்கு சொல்லும்போது, நீ உன்னுடைய கிரியை நான் அறிந்திருக்கிறேன், நீ 2:10 ஆமாம் 9:10 நீ படப்போகிற பாடலை குறித்து எவ்வளவும் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவல் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்த உண்மையாரு ஜீவ கிடையாது. இது இன்னொரு சபையை சொல்லிட்டார். ஒன்றும் பயப்படா, ஒன்றும் கண்டுக்கிடாது, சாவு வேறு எனக்கு உண்மையாருடா என்கிட்ட வந்து சார் இல்லையா. அது இன்னொரு சபை, அது என்ன முடிவெடுக்காரோ அதை எடுப்பார், அது ஒன்றும் நமக்கு அவசியம் இல்லை, அது அவருக்கு காரியம். நமக்கு பொறுப்பு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுவது இல்லையா. இப்படிப்பட்ட அனுபவங்கள் வரும்போதாக நம்ம மனசு பரலோகத்தில் இருக்கா பூலோகத்தில் இருக்கா, நம்ம என்னத்துக்காக ஆண்டவருக்கு முன்ன ஓடுங்கிறது நமக்கே நிரூபணம் ஆகுது. புரியுதா? இது ஒரு அனுபவமாக்கம், விசுவாசிகள் அனுபவம், சபைக்கு அனுபவமாக்கம். அதில் போனவே அப்படியே போயிடும், அசைய மாட்டா. இல்லை நாங்கள் கடந்து வந்த பாதையை தான் பேசுகிறோம் இல்லையா. கணக்கு பார்த்துட்டு இருந்தால் தள்ளிட்டு போகிறதுக்கு எத்தனையோ சான்ஸு சாத்தான் தருவான். பார்த்தியா, கூப்பிட்டு பார்க்க வரமாட்டேன்னு சொல்ல, எத்தனை தடவை என்ன கூப்பிட்டேன் எல்லாம் சொல்லிகிட்டே இருவான், போடா வெளியே பார்த்துப்போம். ஸோ மைண்ட் பண்ணதில்லை. அப்போ இதெல்லாம் விசுவாசிகளுக்கு அனுபவமாக்கும். பிலிப்பியர் 2:12 ஆகையினாலே ஊழியக்காரர்கள் நான் சபைமா இருக்கும்போது மாத்திரமல்ல 2:12 ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே எப்பொழுதும் தேவனுக்கு தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரம் இல்லை, தூரமாக இருக்கிற பொழுதும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம். இப்போ நமக்கு பிரயாசம், நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறணும். ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த எல்லா மகிமை, நித்திய ஜீவன், சந்தோஷ பூர்ணதை, அது எல்லாத்தையும் திரும்பி அடையணும். அதுதான் நமக்கு நம்முடைய காரியம். நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். அதனால் நம்முடைய ரட்சிப்பில் பூரணம் அடைகிறதுலே நாம் பரலோகத்திலே பரலோக சிந்தை, பரலோகாவியாவின் கனிகள், ஜபம், தேவ சித்தம் செய்தல், அப்படியே போய்கிட்டே அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பப்படாது இல்லையா. வேறு காரியம் நமக்கு முக்கியம் இல்லை, இதே செஞ்சுக்கிட்டே இருக்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 2:20 படிங்கள், இல்லை 19 படிங்கள், 19 படிங்கள். ஆகையால்
இனி அந்நியர்களும் பரதேசிகளுமாயிராமல் இப்படிப்பட்ட சிந்தையுள்ள பரிசுத்தவான்களோடு, இப்ப புரியுதா? இப்படிப்பட்ட சிந்தையுள்ள பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும். முதலாவது இப்படிப்பட்ட விசுவாசம் அனுபவம் உள்ளவர்களோடு நீங்கள் ஐக்கியத்தில் இருந்தால் அதுக்கு பேர் தான் தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடுன்னா என்னென்னு தெரியுதா? சும்மா தேவனுடைய வீடுன்னு போட்டோன்னா தேவனுடைய வீடாகாது. அடுத்த வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து மூலக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாக இணைக்கப்படுகிறது. கர்த்தர்கள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஏதோ ஒரு சபையை கட்டும், சங்கத்தை கட்டும், அதை பற்றிலாம் பேசலை. ஆண்டவரோட கட்டப்படுகிறோம். இந்த அடிப்படை அப்போஸ்தல தீர்க்கதரிசி அனுபவத்திலே கட்டப்படுகிறோம். பரிசுத்தாவினாலே கட்டப்படுகிறோம். அப்படி ஒரே நகரத்தாராய் ஒரே ஐக்கியம். இப்போ உலகத்தில் இருக்கும்போது நமக்கு பரிசுத்தவான்கள்ட்ட ஐக்கியம், அது மட்டும் தான் இங்கே உண்டு. அங்கே போனவரும் பரலோக ஐக்கியம். இந்த ஒரு ஐக்கியம்தான் உண்டு. அப்படிப்பட்ட ஐக்கியமாக நீங்கள் கட்டப்பட வேண்டும். அல்ல இல்லையா? இப்படிப்பட்ட அனுபவமும் விசுவாசமும் இல்லாத ஆளுகளோட சேர்ந்து உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுத்துக்கிடக்கூடாது. நான் சொல்லுவது புரியுது இல்லையா? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை மேம்படுத்தி போனோம்னா இப்படிப்பட்ட விசுவாசம் அனுபவம் அழைப்பு உள்ள ஆளுகளோட தான் ஐக்கியம் வச்சனா. அதான் ஒரே நகரம்னு சொல்லுது. எல்லா இடத்துலையும் போய் ஐக்கியம் வச்சுட்டு இருந்தால் அவன் சொல்லுவான், நமக்கு பெயிண்ட் அடித்த போவோமா, கலர் லைட்டு போடுவோமா, உலகத்துக்கு போமா, கல்யாணம் வீட்டுக்கு போமா, பல்லு காய்ச்சி விட்டு போண்டாமா, பொத்திசில் போய் ஒரு புடவை எடுப்போமா, கொள்ளாமா, இப்படியே வட்டங்கரைக்கு போடுவாவே. அப்படி போவாதே. அப்படி இடம் கொடுக்காம இப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்களோடு சேர்ந்து ஒரே நகரம் ஒரே வீடு தேவனுடைய வாசஸ்தலமாய் நாம் கட்டப்படும்படி நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு வசனம் பார்ப்போம். 2 தெசலோனிக்கரில் கடைசியில் அந்த வசனம் சொல்லுறது, எப்பொழுதும் சந்தோஷமாய் அப்படிங்க. அது 2 தெசலோனிக்கரில் 5 சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசு உங்களுக்கு கொடுத்த தேவ சித்தம். போதும். சரி. அப்போ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியுமா கேட்டால், பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியத்திலே மனசில் வச்சு போனால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன் சந்தோஷமாக இருக்க முடியும்? சோக்கேடு வந்தால் மனசு சொல்லும், என்னைக்காவது ஒரு நாள் இதை கொண்டு மண்ணில் வச்ச வேண்டியதுதான். உலகத்தில் வேற ஒரு பிரச்சனை வந்தால் சொல்லும், என்னைக்காவது ஒரு நாள் இதை போட்டுட்டு போக வேண்டியதுதான். இது பிரச்சனை உள்ளது தான். இது சாபம் பிடித்த உலகம்தான். இதை நாங்கள் சொர்க்கம்னு நினைக்கல. இது இப்படி தான் இருக்கோம். அப்படின்னா இதை பெருசாக நினைக்க என்னத்துக்கு? மனசை அங்கே வச்சாச்சு இல்லையா? மனசை எங்கே வைங்கள்? பரலோகத்தில் வச்சாச்சு. அங்கே வச்சதுனால ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் உண்டு. ஆண்டவரோடு ரொம்ப நெருங்கி நடக்கிற காலம் ஒன்றையும் பொருட்படுத்தாமல் நடப்பாவ. நான் குடும்பங்கள்லேயும் பார்த்துருக்கேன். ஒரு இப்போ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், காணப்படாமல் போனான்னு எழுதியிருக்கு. அப்போ தேவனோடு சஞ்சரிச்சிருந்தான்னா எப்போ பார்த்தாலும் தேவனை பற்றியும் தேவலோகத்தை பற்றியும் சிந்தை. இந்த உலகத்தில் அது உண்டா இது உண்டா அது இல்லையே எந்த இது ஒன்று அந்த மனுஷனுக்கு மண்டையில் யாரும் இல்லை. கொள்ளாமா? இந்த 1000 கூட்டம் பிரச்சனை கிடது. இது ஒன்று அந்த மனுஷனுக்கு மண்டையில் யாரையார்? அவர் பைபிள் பிரசங்கம் தேவராஜ்யம் பரிசுத்தாவி இப்படியே தெரியாது. அவருக்கு இதெல்லாம் மறந்து போச்சு. இல்லையா? இதை பற்றி நினச்சி நேரம் இல்லை. நமக்கு போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். இந்த பேய் ஒரு நாளும் ஒளியாதுன்னு சொல்லியாச்சு, இது சாபம்னு சொல்லியாச்சு. பின்ன இதுக்குள்ள மண்டையை போட்டு வச்சுட்டு உடச்சி என்னது? அதனால தேவனோடு அவர் செஞ்சரிச்சிட்டார். யார்? நான் ஏனோக்க சொல்லிகிட்டு இருக்கேன். அவருக்கு மனைவியை பற்றியும் சொல்லலை. அங்கே இருக்கு பிள்ளைகள்லாம் இருந்தாவே நாங்கள் எழுதியிருக்கு, அது வேற விஷயம். சஞ்சாரம் செய்தது இவர் ஒருவர் தான். இல்லையா? இவர் ஏனோக்க மட்டும் சொல்லியிருக்கு. அவர் சஞ்சரிச்சுட்டு இருந்தார். புறவை பார்த்தா புறவை பண்டாட்டியும் தள்ளிக்கிட்டு போயிருக்காரு. அப்படி தானே அர்த்தம் ஆகுது? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், காணப்படாமல் போனான். பிள்ளை மனைவியையும் கூட்டிகிட்டு போனாருன்னு சொல்லலையே, பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போனாருன்னு சொல்லலையே. தேவனோடு சஞ்சரித்தவன் தேவலோகத்துக்கு போனாய், பூலோகத்தில் சஞ்சாரித்தவர்கள் பூலோகத்தில் இருந்தார்கள். அவ்வளோதான் விஷயம். இப்படி ஆண்டவரோடு உயர்ந்த நிலைமைக்கு போனவரை இது ஒன்றும் என்னை பவுல் சொன்ன மாதிரி அசைப்பதில்லை. கொள்ளாமா? ஏதோ சாவு மரணம் ஒன்றும் என்ன அசைப்பதில்லை. அந்த லெவலுக்கு போனவரை இருந்தாலும் என்ன செய்யுதுக்கு சொல்லுங்கள்? இந்த லெவலுக்கு போயாச்சு. ஸோ அப்படி ஒரு அனுபவம் இருக்குது. அதனால தான் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஒரே வீட்டாராய் ஒரே நகரத்தாராய்
ஒரே ஐக்கியமாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒருமைப்பாட்டிலே நீங்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். சரியா? ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படியே கிறிஸ்துவன் பிரமாணத்தை நிறைவேற்றணும். லாப நஷ்டம் எல்லாம் பார்க்காண்டாம். அல்ல இல்லையா? இது கிறிஸ்துவன் பிரமாணம். இதில் நாங்கள் போனோம். இதுதான் எங்களுக்கு வச்சது, எங்களுக்கு வச்ச வாழ்வது. அது மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம், அவர் கூப்பிடுவாள போகிறோம். அல்ல இல்லையா? இந்த உலகத்துக்கு பிரமாணத்தை நிறைவேற்றிட்டு கிடக்குவிய போகிற நேரம் போக முடியாமல் நடந்து பிராளப்பட்டுட்டு இருக்கவும் முடியாது. போகவும் விருப்பம் இல்லை. இப்படி கடந்து இழுப்பாவ. நமக்கு அந்த பிரச்சனை இல்லை இல்லையா? இதுக்கு அப்புறம் தேவராஜ்யத்தை தேவசித்தம் செய்யறதுனால நமக்கு என்ன வேணுமோ அவர் நமக்கு அதுக்கு வேண்டி கடந்து ஒரு தனியாக ஜபம் பண்ணணும்னு எனக்கு தோணலை. நீங்கள் தேவசித்தம் செய்யதில் போயிட்டே இருந்தாச்சுன்னா மற்ற காரியம் தன்னாலே தான் சொல்லலை. இப்போ சாதம் கலந்து போயிடுவான். இந்த அளவில் குடஞ்சி என்ன ஆக போகுது, தன்னாலே விட்டுட்டு போயிடுவான். அதுக்குன்னு ஸ்பெஷல் ஜபமே வேண்டாம். அதான் இருதயத்தை பரலோகத்திலே வைக்கணும். அப்போ என்ன படித்தோம்? கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் வீணாக இருக்காதுன்னு அறிஞ்சு அதில் உறுதிப்படணும், சிறப்படணும், பலப்படணும். அசையப்படாது. காற்றெல்லாம் அடிக்கும், மழையெல்லாம் பெய்யும். கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகள் எப்பொழுதும் பெறுகிறவர்களாய் இந்த நாட்களில் நீங்கள் அப்படியே நடத்துங்கள். மிச்ச காரியெல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.